ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தனாவும் ஒரு வழியாக போட்டியில் வின் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் தனா கிட்ட வந்து, தனா எனக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க பார்த்துட்டியே, உனக்காக நான் எதுவுமே பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் என் மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்க, இப்படியே போயிட்டு இருந்தா சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் தனாவை பிரியலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை கேட்ட உடனே தனா அப்படியே அதிர்ச்சியாகி அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தனக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் நினைக்கிறாங்க. ஆனால் தனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். புவனேஸ்வரியும் கார்த்தியும் தனாவை எதிர்த்து இன்னொரு போட்டியாளரை இறக்குறாங்க. அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம தனா கொஞ்சம் திணறி போயிடுறாங்க. அந்த போட்டியாளர் பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுராம் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, தனா சரியா ப்ளே பண்ணாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜானகி கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க. எப்படியாவது தனா தான் இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. புவனேஸ்வரியும் கார்த்தியும் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் தனா இந்த போட்டியில் வின் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அடுத்த ரவுண்டில் நம்ம தனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே வெறித்தனமாக விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் செம அதிரடியாக விளையாடிட்டு அடுத்து நம்ம தனாவே அந்த போட்டியில் வின் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே நம்ம ஜானகி அவங்கள சுற்றி போடுறாங்க. அந்த சீனெல்லாம் செமையாகவே இருந்துச்சு. ஜானகிக்கும் மாயா ரகுராம் எல்லாருக்குமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, இந்த தனா வின் பண்ணிட்டாலும் எப்படி தான் இவ வின் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக அந்த ரகுராமுக்கு ஆப்பு வச்சு தலைவர் பதவி எல்லாத்துலேயும் இருந்து அவனை தூக்கிடலான்னு பார்த்தா இப்போ எல்லாம் தலைகீழாக மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி எரிச்சலாக இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம தனா ஜானகி ரகுராம் எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரகுராம் நம்ம தனாவை மகளாவே ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்த நம்ம மணியும் சிவராமனும் வராங்க. அப்படியே தனா கிட்ட மணி அவங்கள்ட்ட வந்து, தனா இந்த போட்டியில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நீ வின் பண்ணிட்ட, நீ வின் பண்ணாட்ட தான் அதிசயம், எந்த போட்டியில் நீ இறங்குனாலுமே அதில் நீ வின் பண்ணி தான் தீருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாவும் தனா கிட்ட வந்து, தனா எல்லாரும் நினைச்ச மாதிரி நீ வின் பண்ணிட்ட, கண்டிப்பா பெரியப்பா உன்னை மகளா ஏத்துப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை தனா, பெரியப்பாவோட மானத்தை காப்பாத்திட்ட அப்படிங்கிற மாதிரி மாயா நம்ம தனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரகுராம் குடும்பமே எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கும்போது கரெக்டாக அங்கே உள்ளவங்களும் அகாடமி தலைவர் வந்து பரிசெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே தனாவுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. நம்ம அப்பா கைனாலே நம்ம பரிசு வாங்க போகிறோம்னு நினைக்கிறாங்க. ரகுராமும் ரொம்ப மகிழ்ச்சியோட தனாவுக்கு அந்த மெடலையும் கொடுக்குறாங்க. நம்ம ரகுராம் தனாவை மகளாகவே ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரகுராமும் புவனேஸ்வரியை பார்த்து, என்ன புவனேஸ்வரி என்னெல்லாம் சவால் விட்ட, இப்போ யார் தோற்று நிற்கிறான்னு பாரு, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல என் குடும்பத்துக்குள்ள இனிமே வச்சுக்காதன்னு, அதையும் மீறி இவ்வளோ வேலை செய்திருக்க, இனி இந்த மாதிரிலாம் செய்தேன்னா அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன்னை எல்லாம் அடித்தா எனக்கு தான் அசிங்கம், அதனால தான் உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப டென்ஷனான புவனேஸ்வரியும் இந்த ஜானியோட கண்ணு முன்னாடி அவரோட பொண்ணு தோக்கணும், அதே சமயத்தில் இந்த ரகுராம் தலை குனிஞ்சு நிற்கணும், தலைவர் பதவியிலேருந்து போகணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன், இப்போ எல்லாமே மாறிப்போச்சு, எப்படி தான் எல்லாம் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவங்க அத்தையை சமாதானப்படுத்துகிறாங்க. அத்தை நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக அடுத்த பிளானில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம புவனேஸ்வரி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி எத்தனை வாட்டி தான் அவங்ககிட்ட நம்ம தோற்று போகுது, கண்டிப்பாக இவனை எதிர்த்து இந்த வாட்டி நம்ம வின் பண்ணிடுவோன்னு பார்த்தா எல்லாமே இப்படி மாறிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனா கதிரை காணலைன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் கதிரை காணலை, அவன் கரெக்ட் டைமுக்கு வருவேன்னு சொன்னானே, நம்ம இந்த போட்டியில் வின் பண்ணிட்டோம், இந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக கதிர் ஏஜென்சியில் அவனை ஒரு ஓனர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிருக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. தனா நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காளே, அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்னர் சொன்னது எல்லாமே ஞாபகத்து வருது. காரில் இருக்கும்போது அவன் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே, தனா என் கூட வந்து இவ்வளோ கஷ்டப்படுறா, எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் உள்ளவா, அவள் நினச்சிருந்தா இந்த பணம் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்கோம், நமக்காக அவள் இப்படி வந்து கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு கதிருக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அப்படி ரொம்ப சோகத்தோடய நம்ம கதிர் உள்ளே வராங்க. அதை பார்த்த தனாவும், என்ன கதிர் நான் மேட்ச்சில் விளையாடும் போது நீ இங்கே இல்லையே அப்படின்னு கேட்கவும், கதிரும் வேலை இருந்தது அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நினச்சி அப்படியே வருத்தப்பட்டதை நம்ம தனா கிட்ட கொஞ்சம் கூட காட்டிக்கவே இல்லை.
நம்ம ஜானகி கதிர் கிட்ட வந்து எங்க கதிர் போன, இவ்வளோ நேரம் தானே ஒன்றை தான் தேடிட்டே இருந்தா, நீ கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தா, இப்படி கடைசி நேரத்திலே வந்து நிப்ப அப்படிங்கிற மாதிரி ஜானகி கதிர் கிட்ட கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம கதிரும் தனா கிட்ட தனியா பேச வராங்க. தனா வந்து நம்ம கதிர் கிட்ட சொன்னாங்க, நான் வின் பண்ணிட்டேன், நீ நினைச்ச மாதிரியே வின் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான பணமும் கிடைச்சிட்டு, இந்த பணத்தை வச்சு அப்படியே உன்னோட பார்ட்னர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கதிர் ஏஜென்சில இன்னொரு ஓனரா நீ நல்ல பெருமையா இருக்கலாம், அது மட்டும் இல்லாம இனிமே நீ சிலிண்டர் டெலிவரி பண்ணக்கூடிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தனா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கதிர் மட்டும் சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே தனாவும் ஏன் இப்படி டல்லா இருக்க, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கவும் கதிரும் தனா கிட்ட வந்து எனக்காக நீ எவ்வளோ பெரிய முடிவு எடுக்க பார்த்துட்ட, உனக்கு ஸ்போர்ட்ஸ்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதையெல்லாம் மீறி எனக்காக நீ அதை விட்டு கொடுக்கலான்னு பார்த்துட்டே இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தது ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலைல்ல, அது மட்டும் இல்லாமல் இப்படி முடிவெடுத்தேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம தானா அழுதுகிட்டே இல்லை கதிர், எனக்கு வேற வழியே தெரியலை, நீ வேற அந்த ஓனராட்டு இல்லாமல் இப்படி டெலிவர் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, எப்படியாவது அப்பாவுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும், அதே சமயத்தில் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஏஜென்சியில் பார்ட்னராக ஆக்கணும், ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஆச்சு, வேற வழி தெரியாமல் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு கதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட கதிரும் தனா அந்த பார்ட்னர் சொன்னது எல்லாமே சரிதான், நீ எனக்காக வெளியில் வந்துட்ட, நீ எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் உள்ளவா, நீ நினச்சிருந்தேன்னா இந்த பணம் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக எடுத்திருக்கோம், என்னை நம்பி நீ வந்தனால தானே என் கூட சேர்ந்து நீ இப்படி கஷ்டப்படுற, எனக்காக நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருக்க, ஆனால் உனக்காக நான் ஏதாவது விட்டு கொடுத்தேன்னா, அது மட்டும் இல்லாமல் என் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்க, இவ்வளோ பாசத்துக்கு எல்லாமே நான் என்ன கைமாறு செய்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த தனாவும் இல்லை கதிர், நீ அப்படியெல்லாம் நினைக்காத, உன்னை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது, நீ தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அது கதிர் கேட்குற மாதிரி இல்லை, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு, நீ என் கூட இருந்து கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிக்கிற, அதனால் இனிமேல் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தானே அப்படியே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்கவும் கதிரும் இனிமே நீ என் கூட வாழவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நமக்கு தானே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன கதிர், நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாத, என்னை விட்டு போகாத, உன் கூட இருக்க தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கதிரும் தனாவும் ஒரு பக்கம் ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கதை நம்ம மாயாவும் சீனுவும் நோட் பண்ணுறாங்க. மாயாவும் எதுக்கு தானே இப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே வராங்க. தனாவும் மாயா கிட்ட வந்து பாத்தியா மாயா, கதிர் சொல்றத கேளலாம், கதிர் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே மாயாவும் ஷாக் ஆகி என்ன கதிர் சொல்ற, உனக்கும் தனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காத, தனா உன் மேல உயிரே வச்சிருக்கான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கதிரை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ஒரு வழியா மாயா இந்த பிரச்சனையை சமாளிச்சிருவாங்கன்னே சொல்லலாம்.